கனேமுல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவந்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு உதவியதாக கூறப்படும் ஆனந்த் கொழும்பு குற்றப்பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் செவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்லும் வரை அவருக்கு தங்குமிடம் வழங்கிய கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆனந்த ஜேகிபாயின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கடல் வழியாக வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ஆட்களை கடத்துவதில் யாழ்ப்பாண பிரதிநிதியாகவும் செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. செவந்தியை இந்தியாவிற்கு அனுப்புவது தொடர்பான விசாரணை தொடங்கியதிலிருந்து ஆனந்த கொழும்புக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் பதுங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது ஆனந்த கைது செய்யப்பட்டு தற்போது நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் 3 ஆண்களுடன் ஒரு சிறிய படகில் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவந்தியை அழைத்துச் சென்ற படகு இந்தியாவை அடைய 5 நாட்கள் ஆனதாகவும் கடற்படை பாதுகாப்பு பணியாளர்களை தவிர்த்து படகு பாதுகாப்பாக இந்தியாவை அடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சென்ற செவந்தியை ஜேகேபாய் வந்து பொறுப்பில் எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இஷாரா இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் மூவரும் ஒரே படகில் யாழ்ப்பாணம் திரும்பியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மூவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு 3 பேரோடு ஒரு சிறிய படகில் கடல் கடந்து செல்வது மிகவும் பயங்கரமான மற்றும் சோர்வான அனுபவம் என்று இஷாரா செவந்தி போலீசாரிடம் கூறியதாக கூறப்படுகின்றது. படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கிவிடுவோமோ என்ற அச்சத்தில் தான் அழுததாக இஷாரா செவந்தி போலீசாரிடம் கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.